மஞ்ச குளிச்சு அள்ளி மூடிச்சு மெட்டி ஒலிக்க மெல்ல சிரிச்சு. என்னது இது? நீச்சல் இப்படியா கற்றுக் கொடுப்பாங்க? முதல்ல நீங்க கரையேறுங்க. குழந்தைய தூக்கி குளத்துக்குள்ள தொப்புன போடுங்க. அதுவா காலை கையை அடிச்சு அப்படியே மேல நீந்தி வந்துடும். இல்லைன்னா நீங்க கரையிலேயே நின்று கையிலேயே புடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்படி எப்படி? முதல்ல அத கையில பிடிங்க. இப்ப தூக்கி போடுங்க. இப்படியா? ஆமா. பொண்ணு மாதிரி கரையிலே உட்காந்து குளிக்காம தண்ணியில இறங்கி நல்லா குளிச்சு தொலை. நீங்க சொன்னா சரிதான். குளிருது. ஐயோ, இங்கே உட்காந்துக்கோ. என்ன சுகமா இருக்கு. நீ வா. டேய், நீ படியில இருந்து இறங்கி நல்லா குளிடா. என்ன தண்ணியில முங்கி சாக சொல்றீங்களா? நான் தண்ணியில இறங்கி குளிச்சேன்னு தெரிஞ்சது எங்க அப்பா அடிப்பாரு. அம்மா, ஐயோ. நல்ல வேலை யாரும் பார்க்கல. ஐயோ, சோப்பு எங்க போச்சு? இதோ வந்துருச்சு. ஏயா, உனக்கு அறிவு இல்ல? இங்க வந்து குளிக்கிற, அங்க போய் குளியேன். ரொம்ப ஓவரா இருக்குடா டேய். ஓசியில பாக்குறதுனா ஓடி வந்துருவிய. போனா உதவாக்கற. ஆனாலும் நீங்க ரொம்ப நல்லவர் சூரியண்ணா. ஏண்டா? நீங்க தப்பான கண்ணோட்டத்துல பாக்கலல்ல. மத்தவங்க எல்லாம் தப்பாவே பாக்குறாங்க. அப்படினா வீட்டுக்கு போய் குளிக்க வேண்டியதானே? வீட்ல குளிக்கிறதா இருந்தா நைட்ல மட்டும் தான் குளிப்பேன். கல்யாணி, எங்கமா போற? நீச்சல் கத்துக்கலையா? எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா பயம்? தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே. கல்யாணி, கல்யாணி, என்னாச்சு? கல்யாணி, கல்யாணி, நல்லா மூச்சு அழுத்த விடுமா. அப்படியே திரும்பி உட்காரு. சரி, அங்க போய் உட்காரு. ஹார்ட் பீட்ல ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கு. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வயசுல சில குழந்தைங்களுக்கு வர ப்ராப்ளம் தான் இது. அவ்வளவுதான். ஒரு எக்கோ கார்டியோகிராம் செய்யணும். அதனால கோயம்புத்தூர் நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் நாராயணனை பார்க்கறது நல்லது. அவர்கிட்ட நான் ரெஃபர் பண்றேன். ஓகே? ஓகே டாக்டர். நத்திங் டு வரி. பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இதை நாங்கள் விஎஸ்டின்னு சொல்லுவோம். வென்ட்ரிகுலர் சப்டல் டிஃபெக்ட். ஹார்ட்டுக்குள்ளே கிரியேட் ஆகிற ஒரு சின்ன ஓட்டை. சிலருக்கு அதை சர்ஜரி பண்ணணும். ஆனால் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் அதை மெடிசன்லேயே சரி பண்ணிடலாம். குழந்தையுடைய வளர்ச்சியை பொறுத்து அது கிராஜுவலாக செட் ஆகிடும். ஓகே? தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். எனக்கு இப்போ தான் மூச்சே வந்தது. பயமுறுத்திட்டேன் செல்லம். இவ எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. எங்க போயிருந்த? இல்ல, தெரிஞ்ச ஒருத்தர் கச்சேரி விஷயமா பேசினார். அதான். சரி வாங்க போலாம். சரி பாப்பலாம். சூர்யா, என்னாச்சு? திடீர்னு தலை வலிக்குது அண்ணி. शब्दमयी शब्द ब्रह्ममयी शब्दमयी शब्द ब्रह्ममयी शब्दमयी शब्द ब्रह्ममयी सुखरागल
என்னன்னு தெரியலம்மா, ஒரே பசி. வாங்க வாங்க வாங்க, தாத்தாவோட செல்ல குட்டி வாங்க. கல்யாணி எங்க? அவ தூங்கிட்டா மாமா. திவாகரன் வந்துட்டானா? இல்ல. வா. கொஞ்சம் சீக்கிரம் போடுங்கம்மா. என்னாச்சுடா உனக்கு இவ்வளவு அவசரப்படுற? டென்ஷன் டென்ஷன். கச்சேரி எப்படி இருந்தது? அசத்தி தூள் கலப்பிட்டோம்ல. என்ன அசத்திட்டோம்? சாப்பிடுறத நிறுத்து. சாப்பிட உட்கார்ந்துட்டு எழுந்திருக்க வேண்டாம், உட்காரு. இன்னைக்கு நீ என்னடா பாடின? சாப்பிடும்போது கொஞ்சம் சும்மா இருக்கல. இந்த சாப்பாட்டை தரதே சங்கீதம் தான். அதை இவன் மறந்துட்டான். ராகவர்தினி ராகத்துல ஷக்ஸ்ருதி ரிஷபத்துக்கு பதிலா காந்தாரத்தை ஏன் பாடின? உன் மனசுல பெரிய வித்வானுங்கிற நினைப்போ. அப்படி இருந்தா அந்த எண்ணத்தை மாத்திக்க. வாயில வந்ததெல்லாம் கண்டபடி கத்துனா அது சங்கீதம் ஆயிடாது. ஆண்டவனை நினைச்சு அடி நாதத்துல இருந்து பாடணும், அதுதான் சங்கீதம். நம்ம பக்தி, கோபம், சோகம் இது எல்லாத்தையுமே சங்கீதத்தின் மூலமா வெளிப்படுத்தணும். அதான் சங்கீதம். அதுக்குத்தான் ராகத்தை உருவாக்கி இருக்காங்க. ராகத்தோட சுரஸ்தானம் மாறுச்சுன்னா அதோட பாவமும் ஸ்ருதியும் மாறிடும். நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும்னா நீ மகனோட ஸ்தானத்திலையும் நான் அப்பாவோட ஸ்தானத்திலையும் இருக்கணும். அது மாறிட்டா எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி தான் சங்கீதத்துல ராகமும் ஸ்வரமும். குழந்தைகளுக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாஸ்டர் நீ. விடுங்களே, அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும். தவறுகளை திருத்த வேண்டிய நேரத்துல திருத்தாம விட்டுட்டா அது அவனுடைய வாழ்க்கையே அழிச்சிடும். சரி விடுங்க. சாப்பிடு. நீ வருத்தப்படாதப்பா. நான் கொஞ்சம் பார்த்து பாடியிருக்கணும். கதவெல்லாம் பூட்டியாச்சா? பெண் கதவு? எல்லா கதவையும் சாத்திட்டு தாங்க நான் இங்கேயே வர்றேன். அந்த காலம் மாதிரி இல்ல. என்னதான் போட்டு வச்சாலும் உள்ள பூந்து கொள்ளையடிக்கிறாங்க. சூரியனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோ? அவனை திட்டும் போது திட்டுறீங்க, அப்புறம் நீங்களே வருத்தப்படுறீங்க. பாடும்போது 1-2 இடத்துல தப்பு பண்ணா, ஆனா அது மத்தவங்க யாருக்கும் தெரியல. அவன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா பாடலாம். சரிங்க, அப்படியே அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சுன்னா? முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு ஸ்கூல்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரே. 2-3 லட்சம் டொனேஷன் கொடுத்தாதான் வேலை கிடைக்குமா? அதுவும் சங்கீத வாத்தியார் வேலை. உனக்கு தெரியும்ல, அவன் பெரிய சங்கீத வித்வான் ஆவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அவன் வாழ்க்கைய நம்மளே கெடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் எல்லாம் புரியுது. நாம யாருக்கும் எந்த தப்பும் செஞ்சதில்ல. ராஜியோட வீட்டு வேலை இன்னும் 1-2 மாசத்துல முடிஞ்சிரும்னு மேஸ்திரி சொன்னாரு. அது நடக்கும்போது நடக்கட்டும். நீங்க எதுக்காக அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? திவாகர தான் என்ன பண்றதுன்னு தெரியல. கல்ஃப்ல இருந்து அவன் வந்து ஆரம்பிச்ச எல்லா வேலையும் நஷ்டத்துல தான் முடிஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம நேரம், அவ்வளவுதான். திவாகரனா இருக்கும். போய் லைட்டை போடு.